நம்ம இன்னைக்கு ஹைலி ரெக்வஸ்டட் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ரச பொடி எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த பொடி சேர்த்து நீங்கள் ரசம் பண்ணும்போது எப்போதும் செய்கிற ரசத்தை விடவே ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். நல்ல மணமாக ரொம்பவே சுவையாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். என் பேர் அபி. வெல்கம் டு இந்தியன் ரெசிபீஸ் தமிழ். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபீஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு கடாய் சூடுபடுத்திக்கோங்க. அதில் அரை கிளாஸ் அளவுக்கு மல்லி விதை சேர்த்துக்கோங்க. நீங்கள் வீட்டில் இருக்க ஏதாவது ஒரு கப் இல்லைன்னா கிளாஸ் எடுத்துக்கோங்க. அதில் நான் சொல்லியிருக்க எல்லா இன்க்ரீடியன்ட்ஸும் அளந்துக்கோங்க. ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு நிமிஷத்துக்கு இதை நல்லா வறுத்துக்கோங்க. மல்லி லேசாக சூடானா போதும், அது வரைக்கும் வறுத்தா போதும். இப்போ பாருங்கள், நல்லா வறுபட்டுருச்சு. இந்த ஸ்டேஜில் இந்த மல்லியை வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடுங்க. அடுத்தது அரை கிளாஸ் அளவுக்கு துவரம்பருப்பு எடுத்துக்கோங்க. அதே கடாயில் சேர்த்துட்டு ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு நிமிஷத்துக்கு வறுத்துக்கோங்க. இதோட கலர் லேசாக சேஞ்ச் ஆனால் போதும், ரொம்ப நேரம் வறுக்கணும்னு அவசியம் கிடையாது. இதுவும் நல்லா வறுப்பட்டதுக்கப்புறமா நம்ம எந்த தட்டில் மல்லியை வறுத்து வச்சுருக்கோமோ அதே தட்டுக்கு இதையும் மாற்றிடுங்க. அடுத்து அதே கடாயில் 1/4 கப் அளவுக்கு வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. வரமிளகாயை இது போல் 1-2 கட் பண்ணிவிட்டு அளந்துக்கோங்க. அப்போ தான் கரெக்டான அளவு எடுக்க முடியும். இதையும் ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு நிமிஷத்துக்கு வறுத்துக்கோங்க. வறுப்பட்டதும் அதே பிளேட்டுக்கு இதையும் மாற்றிட்டு ஒரு ஓரமாக வச்சுருங்க. அடுத்தது 1/4 கப் அளவு சீரகம், 1/4 கப் அளவு மிளகு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வறுத்துக்கோங்க. லேசாக சூடு ஏறுற வரைக்கும் வறுத்தா போதும். வறுப்பட்டதும் அதே பிளேட்டுக்கு மாற்றி வச்சுடுங்க. அடுத்தது கடைசியாக அதே கடாயில் ஒரு 1/4 கப் அளவுக்கு கருவேப்பிலையை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இது போல் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதோட ஈரத்தன்மை போகிற வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க. இப்போ இதுவும் நல்லா வறுப்பட்டுருச்சு. இதையும் ஒரு பிளேட்டுக்கு மாற்றியாச்சு. இப்போ இந்த பொருட்கள் எல்லாமே நல்லா ஆறட்டும். லேசாக இது போல் பரத்தி விட்டுக்கோங்க. நல்லா ஆறுனதுக்கப்புறமா கொஞ்சம் கூட சூடு இருக்கக்கூடாது. இந்தளவு நல்லா ஆறுனதுக்கப்புறமா ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துருங்க. மிக்ஸி ஜார் நல்லா ட்ரையாக இருக்கணும். அப்போ தான் நம்ம இந்த பொடியை ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது ரொம்ப நாள் வரைக்கும் கெட்டு போகாமல் இருக்கும். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்தாச்சு. இது கூட 1 டீஸ்பூன் அளவு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. கூடவே 1 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு எந்தளவு முடியுமோ அந்தளவுக்கு அரைச்சிக்கோங்க. கொஞ்சம் கொரகொரப்பாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி. இது கரெக்டான கன்சிஸ்டன்சி. இப்போ இந்த பொடியை நல்லா ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஒரு ஏர்டைட்டான கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். 6 மாதம் வரைக்கும் கெட்டு போகாமல் இருக்கும். இப்போ இந்த பொடியை வச்சு ரசம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு கடாயில் 1 டீஸ்பூன் எண்ணெய் சூடுபடுத்திக்கோங்க. கொஞ்சமாக கடுகு, வெந்தயம் இது சேர்த்து தாளிச்சிக்கோங்க. அடுத்து இதில் 1 வரமிளகாவை 2 கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. 1 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. தாளிதம்லாம் நல்லா பொரியட்டும். நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா இதில் இடித்து வச்சுருக்க பூண்டை சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 5-6 பல் பூண்டை தோல் உரிச்சிட்டு இடித்து வச்சுருந்தேன், அதை சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சு இது நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறமா இது கூட 2 பெரிய சைஸ் தக்காளியை கை வச்சு நல்லா மசிச்சுட்டு சேர்த்துக்கோங்க. நல்ல பழுத்த பழமாக எடுத்துக்கோங்க. அப்போ நம்ம மசிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஒருவேளை உங்களுக்கு கையில் மசிக்க கஷ்டமாக இருந்ததுன்னா பொடியாக கட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு 1-2 அரைச்சிக்கலாம். இது கூடவே கொஞ்சமாக உப்பும் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. தக்காளி முழுமையாக வதங்கணும். இந்த ரசம் கல்யாண வீட்டு ரசம் போல் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். அதுக்கு காரணம் இந்த பொடி தான். இப்போது தக்காளி வதங்கினதுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்க ரசப்பொடி இருக்குல்ல, அதிலிருந்து 2 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கிடுங்க. இப்போ நீங்கள் அதிக நேரம் வதக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு நிமிஷத்துக்கு வதக்கினா போதும். அடுத்து இதில் கரைச்சி வச்சுருக்க புளி தண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு மீடியம் சைஸ் எலுமிச்சம்பழ அளவு புளி எடுத்து தண்ணியில் 1/2 மணி நேரம் ஊற வச்சுட்டு அந்த புளியை கரைச்சிட்டு இது போல் சேர்த்துருக்கேன். இப்போ இதில் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் 1 கப் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன். இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு உப்பு வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம். இது கூடவே 1 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. 1 கைப்பிடி அளவு கொத்தமல்லி இலையை கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ரசம் நுரக்கட்டி வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ரசம் கொதிச்சிடக்கூடாது. கொதிச்சிருச்சுன்னா அது கடுத்து போயிடும்.
அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு லேசாக நுரக்கட்டி வரும்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ பார்க்கும்போது உங்களுக்கே தெரியுதுல்ல, லேசாக அங்கங்கே லைட்டாக கொதிக்க ஆரம்பிச்சிருக்கும். நுரையும் நல்லா மேலே எலும்பி வந்திருக்கும். இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் சர்வ் பண்ணிடலாம். அவ்வளோதான், டேஸ்டியான ரசப்பொடியில் செஞ்ச கமக்கிற ரசம். இது ரெண்டுமே சூப்பராக தயாராகிருச்சு. நீங்களும் கண்டிப்பாக இதே மெத்தடில் ட்ரை பண்ணுங்கள். வீட்டில் இருக்க எல்லாரும் கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. உடம்புக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரசம் பொடி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படின்றதுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ, பாய்.